இன்றைக்கி நான் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்க்காமல் காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். வாங்க செய்முறையை பார்க்கலாம். சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். அதோட 6 பல்லு பூண்டையும் நசுக்கி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விடுவோம். பீன்ஸை ஒரே சைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கடாயில் சேர்த்து வதக்கிக்கலாம். பீன்ஸ் வதங்குற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட பீன்ஸை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு கலரி விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆனதும் மூடி ஓப்பன் பண்ணோம்னா காய் நமக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு அரை மூடி தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி பீன்ஸோடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடலாம். தேங்காய் பூ சேர்த்து 1 நிமிஷத்துக்கு கலரி விட்டாவே நமக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.